to my channel. என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு குட்டியான ஒரு மேக்கப் ஹால் தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. and இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. So without further delay, let's get into the video. First வந்து குட் வைப்ஸ்ல இருந்து இந்த செரி பிளாசம் மேக்கப் கிளென்சிங் லோஷன் எடுத்திருந்தேன். இது வந்து வரும்போதே இப்படி ஓப்பனா வந்திருந்தது, கொஞ்சம் லீக்கும் ஆயிருந்தது. அதனால ஓகே டேமேஜ்டா வந்திருக்கு அப்படின்ட்டு நான் ரீஃபண்ட் வாங்கிட்டேன். நான் இதை இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் கொஞ்சம் சானிடைஸ் பண்ற வேலைலாம் இருக்கு. ஏன்னா இது வரும்போது டேமேஜ்ல இதாச்சா இல்லைன்னா ஓப்பன் ஆகி தான் வந்ததா அப்படின்ட்டு. நான் சொல்லலையா மிஸ்ல வாட்டர் வாங்கினேன், அது வந்து செட் ஆகல அப்படின்ட்டு. அதனால கிளென்சிங் லோஷன் வந்து அந்த சைடு நான் வந்து போயிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். அடுத்து வந்து நியூட்ரிஜினாவோட குட்டி மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருந்தேன். நான் வந்து இதோட பெரிய சைஸ் இன்னும் நான் ட்ரை பண்ணலாம், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதனால நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த மாதிரி குட்டி சைஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன். இதோட ரீட்டைல் பிரைஸ் வந்து 370 rupees. இதோட பெரிய சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1000 கிட்ட வரும். 15 கிராம் இருக்கு, கம்மி தான். பட் ஆனா என்ன பண்றது, எனக்கு ஃபுல் சைஸ் வாங்கி அதை நான் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. அதனாலதான் இப்படி குட்டியா வாங்கிட்டு இருக்கேன். இது நான் கண்டிப்பா காலி பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாம ஆர்டினரியில இருந்து அந்த நயசினமைட் பவுடர் வந்து நான் ரீசெண்டா வாங்கியிருக்கேன். அதை வந்து வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்டோட மிக்ஸ் பண்ணணும், அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நான் அடுத்த பர்ச்சேஸ். இன்னைக்கு நான் காட்ட போற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே வந்து என்னோட ஹால் பேக் ஸ்டோர்ல நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு லிங்க் தான் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே நான் இன்னைக்கு காட்ட போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிக்சர்ஸோட வரும். உங்களுக்கு ஷாப் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல இருந்து இந்த ஹேண்ட் ஜெல் வாஷ் எடுத்திருந்தேன். இது வந்து ஜென்டில் ஜெல் ஹேண்ட் சோப். இதோட வேரியன்ட் வந்து மேரி குக்கி அப்படின்ட்டு. இது வந்து 50% ஆஃபர்ல இருந்தது, அதனால எடுத்தேன். நான் எப்பவுமே பாத் அண்ட் பாடியில வந்து ஃபோமிங் ஹேண்ட் வாஷ் தான் எடுப்பேன், அது நல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜெல் வேரியன்ட் ட்ரை பண்றது. மெயினா இதோட பேக்கேஜிங்கும் வந்து கியூட்டா இருந்தது. உங்களுக்கு கோல்டன் கேப்போடையே ஃபோமிங் ஹேண்ட் வாஷ் அந்த கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜிங் அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி எஸ்தெட்டிக்கா இருக்காது. இதுல அந்த மாதிரி தான் இருக்கு. இதோட எம்ஆர்பி வந்து 699. இதை நான் 350க்கு எடுத்தேன். அடுத்து ஸ்ட்ரீக்ஸ் ப்ரொஃபஷனல்ல இருந்து இந்த லீவ் இன் கண்டிஷனர் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஹேர் கொஞ்சம் ட்ரையா இருக்கு, அதனால தான் நான் ரீசெண்டா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோ இல்லைன்னா ஹேர் கர்லோ எதுவுமே பண்ணாம இருந்தேன். இன்னைக்குதான் வந்து கையை வச்சிருக்கேன் தலையில. ஏன்னா என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருந்தது. அதனால லீவ் இன் கண்டிஷனர்லாம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ஹேரோட டெக்ஸ்டர், ஹேர் வந்து ஷைனியா இருக்கிறது மேனேஜ் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் ட்ரையா இருக்காது அப்படின்ட்டு நிறைய இதுல வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதனால நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹேர் கண்டிஷனர் இருக்கு இல்லையா, அதையே நான் வந்து ட்ரை பண்ணாம யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன் பல வருஷமா. அதுக்கு அடுத்துதான் வந்து எல்லாரும் அது யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன அப்புறம் நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்து ஐ குடன்ட் ஸ்டாப் இட். மேபி இதுவும் அந்த ரெவல்யூஷனரி ஸ்டெப் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இதை வாங்கினேன். இதோட ஸ்மெல் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்கும். இது மென்ஸ் டியோட்ரண்ட் ஸ்மெல் வருது, அது மட்டும் தான் எனக்கு வந்து பிடிக்கல. இது வந்து அந்த விட்டாரிச் கேர் ரேஞ்ச். இதுல ஆல்ரெடி என்கிட்ட சீரம் இருக்கு, அதுல வந்து ஸ்மெல் பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதனால தான் நான் இதை எடுத்தேன். பட் ஆனா இதோட ஸ்மெல் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அடுத்து பாத் அண்ட் பாடியில இந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான் எடுத்திருந்தேன். போன வாட்டி சொல்லியிருந்தேன் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்கு, கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. நான் வந்து தற்செயலா பார்த்தேன் இருந்துச்சு, அதனால உடனே பிக் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்மெல். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நேம் வந்து வெனிலா பீன் நோல். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ஸ்மெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், நீ இது வந்து மஸ்ட் பை. இதையும் வாங்கிட்டேன். எனக்கு என்னமோ பாத் அண்ட் பாடியில இருக்கிற எல்லாமே நான் அடுக்கி வச்சிருவேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பாத் அண்ட் பாடியில வந்து பாடி மிஸ்ட் எடுக்க மாட்டேன், ஓகேவா? ஏன்னா we have to stop it. ஒரு அளவுக்கு மீறி போகுது. நான் அதிகமா பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணுவேன் தான், அதுக்கு நீ இந்த அளவுக்கு அதிகமா பண்ண முடியுமா? தப்பு தானே. அதனால இதுதான் இன்றைய கடைசி. இந்த பச்சை கலர் தான் லாஸ்ட், ஓகேவா? நீங்களும் சாட்சி. ஐ மீன் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல இதான் லாஸ்ட், ஓகேவா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மை லார்ட். அடுத்து லாக்மே அப்சல்யூட்ல இருந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்து பிங்க் ஃபுட் பிரிண்ட். இது வந்து மேட் மெல்ட் மினி லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. பேக்கேஜிங்கே செம கியூட்டா இருக்கு. இதுல ஆல்ரெடி ஒரு கலர் வாங்கியிருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி குட்டியா வர பேக்கேஜிங் இருந்தோடனே நான் வந்து வாங்கிட்டேன். இதுதான் அந்த ஷேட். எனக்கு இந்த பிங்க் வந்து என்னமோ தெரியல பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து வாவ், இந்த பிங்க்கும் நல்லா இருக்கே, இந்த நம்மளோட ஸ்கின் டோனுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பிங்க்ல என்கிட்ட லிப்ஸ்டிக்கே இல்லை, உங்களால நம்ப முடியுமா? ஆனா இல்ல. இதுதான் லாஸ்ட் பர்ச்சேஸ். நான் சொன்னல ஒரு குட்டி ஹாலா இருக்கும் அப்படின்ட்டு. இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து லிப்ஸ்டிக் சொல்லிடுறேன், மறந்துட்டேன். இது வந்து மேக்ல இருந்து பவுடர் கிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து ஃபேஷன் எமர்ஜென்சி. இதுதான் வந்து லிப்ஸ்ல வேர் பண்ணிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
பாய்.